ஓ எனக்குள்ளே அசைவுற இடமாட்டி என்னே சரே சொல்வோம் மீட்பரே என்னே சரே என் மீட்பரே எப்போதும் நீர்தானையா என் முன்னே நீர்தானையா இல்லம் ஆனந்தம் பரிபூரண ஆனந்தம் இல்லம் ஓ ஆனந்தம் பரிபூரண ஆனந்தம் பேரின்பம் நீதான் சொல்லும் பேரின்பம் நீர்தாலையா நிரந்தர பேரின்பமே பேரின்பம் ஓ நிரந்தரமே நிரந்தர பேரின்பமே என்னே சரே என்னை பரே என்னே சரே என்னை பரே போ நீர்தானையா என் முன்னே நீர்தானையா என் இதயம் மகிழ்கின்றது என் உடலும் இளைப்பாறுது என் இதயம் சொல்வோம் மகிழ்கின்றது என் உடலும் இளைப்பாறுது கரங்களை உயர்த்தி சொல்லும் என்னை காக்கும் தகப்பன் என்னை காக்கும் தகப்பன் நீர் என் தகப்பன் நீரே பாரம்பரிய சொத்தும் நீரே சொல்வோம் என்னை காக்கும் தகப்பன் நீர் தகப்பன் நீரே என் பாரம்பரிய சொத்தும் நீ இன்னும் ஒரு விஷயம் சொல்லும் என்னை காக்கும் தகப்பன் என்னை காக்கும் தகப்பனே தகப்பன் என் பாரம்பரிய சொத்தும் நீரே இன்னும் ஒரு விஷயம் என்னை காக்கும் தகப்பன் என்னை காக்கும் சொல்லுவோம் தகப்பன் நீரே பரம்பரை சொத்தும் நீரே நேசரே என்னே சரே ஓ என்னே சரே என்னை பாரே எப்போதும் நீர்தானையா என் முன்னே நீர்தானையா என்னே சரே சொல்லும் என்னே சரே என்னை பாரே என்னே சரே என்னை பாரே எப்போதும் நீர்தானையா என் முன்னே என் நேசர் நீர்தானையா குறை ஒன்றும் எனக்கில்லையே பேரின்பம் நீர்தானையா நிரந்தர பேரின்பமே என் நேசர் நீர்தான் என் நேசர் நீர்தானையா குறை ஒன்றும் எனக்கில்லையே பேரின்பம் பேரின்பம் நீர்தானையா நிரந்தர பேரின்பமே கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் என் நேசரே என்னை பரே என் நேசரே என்னை பரே எப்போதும் நீர்தானையா ஓ நீர்தானையா சொல்லுமா என் செல்வம் என் தாகம் என் செல்வம் என் தாகம்
எல்லாம் எல்லாமே நீர்தானையா. என் செல்வம் என் தாகம் சொல்லும், என் செல்வம் என் தாகம் எல்லாம் நீங்க தான்ப்பா. எல்லாமே இன்னும் ஒரு விசை சொல்லும், என் செல்வம் என் தாகம், என் செல்வம். கண்களை மூடி, என் எல்லாம் நீங்க தான்ப்பா சொல்லுங்க, எல்லாமே நீர்தானையா. இன்னும் ஒரு விசை சொல்லும், என் செல்வம் என் செல்வம். ஓ எல்லாமே நீதான். எனக்குள்ளே வாழ்கிறேன், எனக்குள்ளே வாழ்கின்றேன், அசைவுற விடமாட்டேன். எனக்குள்ளே எனக்குள்ளே வாழ்கின்றேன், அசைவுற விடமாட்டேன். என்னே சரே எப்போது நீதானையா, என் முன்னே நீதானையா. சொல்லுங்க, என் இதயம் என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறு. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை காக்கும் தகப்பன், என்னை காக்கும் தகப்பனே, என் தகப்பன் நீரே, என் பாரம்பரை சொத்தும் நீரே. என்னை காக்கும் தகப்பன் நீரே, என்னை காக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என் தகப்பன் தகப்பன் அப்பா பாரம். இன்னும் ஒரே ஒரு விஷயம், கரங்களை உயர்த்தி, என்னை காக்கும், என்னை காக்கும் தகப்பன் நீர், தகப்பன் நீரே, பாரம்பரை சொத்தும் நீரே. என்னே சரே சொல்லுவோம், என்னை பரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், எப்போ எப்போ நீதானையா. ஓ நீதான். இன்னொரு விஷயம், என்னே சரே என்னே சரே என்னை பரே. ஓ எப்பொழுதும் என் முன்னே நேசரே, என் நேசர் நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா, என் நேசர் நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா. கப்பனே, எங்கள் மாலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றினார். தொடக்கம் முதல் முடிவு பெரியது பரிசுத்தாவியானவர் நீர் ஆளுகை செய்கிறார். உடைய ஆளுகை கீழாக நாங்கள் வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு சில பாடலை நமக்கு சாம் பாடுவார். தெரிந்த பாடல், ஆராதிக்கும் தேவன் என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாகினும் பேசுகிறார். நாம் ஆராதிக்கும் தேவன் என்றும் ஜீவிக்கிறாரே, அது தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நாம் ஆராதிக்கும் தேவன் என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம்
மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வு தந்தது. அவர் என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வே. அவர் என்னோட இருந்தா ஒரு மதில தாண்டுவே. இயேசு என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வே. அவர் என்னோட இருந்தா ஒரு மதில தாண்டுவே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு. அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரு. ஓ, உடைந்து போன என் வாழ்வை அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரு. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு. என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரு. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி அவர் என்னோட இருந்தா ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோட இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோட இருந்தா ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோட இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரு. நீதி என்னும் மார்க்கவசம். ஓ, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரு. நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரு. அவர் கிருபைய தந்து என்ன உயர்த்தி வச்சாரு. என் நாவின் கீழே அதிகாரம் தந்தாரு. அவர் கிருபைய தந்து என்ன உயர்த்தி வச்சாரு. அவர் நாவின் கீழே அதிகாரம் தந்தாரு. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதி சொல்லலாம். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோட இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோட இருந்தா ஒரு மதில உழந்து போன என் வாழ துளிக்க செய்தாரு. ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரு. ஓ, துளிக்க செய்தாரு. ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரு. ஒரு சேனை போல என்ன எழும்ப செய்தாரு. என் தேசத்தை சுதந்திரிக்க பலன் தந்தாரு. ஒரு சேனை போல தேசத்தை சுதந்திரிக்க பலன் தந்தாரு. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோட இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோட இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயிரும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் தேவன் என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயிரும் அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோட இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோட இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். ஓ, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஓ, கிருபையே கிருபையே மாறாத நல்ல
உங்க கிருபதா, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகி. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் சொல்லுவோம், என்னை உருவாக்கிய கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை, அவர் செய்த கிருபைகளை நினைத்து கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஓ கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் உற்சாகமாக என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. ஓ கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஓ கிருபையே கிருபையே மாறாத நல்ல ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் அவரை நோக்கி ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஓ கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஓ கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே, ஓ கிருபையே கிருபையே மாறாத நல்ல உங்க கிருபதா, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே ஓ ஆவியானவரே எங்க உயர்த்தி பாடுவோம். ஆவியானவரே ஆவியானவரே எங்க ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஓ கவலை கண்ணீர் சொல்லலாம், ஓ கற்றுத்தாரும் ஆவியானவரே. நீங்க செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. நீங்க செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே எங்க ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே எங்க ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஓ எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், ஓ இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஓ ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே.
ஆவியானவரே, எங்க ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஓ எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா, ஆமென். கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மலை. கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பலனும் என் கீதமும் நம்பும் கண்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் காரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்ததே. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழிநாட தீயதே. அவர் சாரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்ததே. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழிநாட தீயதே. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் மீட்பர், அவர் மீட்பர், என் நேசர் பரிசுத்தர், தாழ்ச்சி அடைந்திடனே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடிடுவே. கரங்களை உயர்த்தி சொல்லும். அவர் மீட்பர், அவர் மீட்பர், என் நேசர் பரிசுத்தர், தாழ்ச்சி அடைந்திடனே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடிடுவே. அவர் மீட்பர், அவர் மீட்பர், அவர் மீட்பர், என் நேசர் பரிசுத்தர், தாழ்ச்சி அடைந்திடனே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடிடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லு. ஆலே எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா ஆலே. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்ததே. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியதே. அவர் மீட்பர் என்னே சொல்லுங்க சுத்த தாழ்ச்சி இல்லை தாழ்ச்சியாடை வீடேனே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடிடுவே. அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா 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 Hallelujah, 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 Hallelujah. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் நடத்திடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ தாங்கிடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே. உங்களத்தா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும். ரெண்டு கரங்களை உயர்த்தி என்னை நடத்திடுமே. பலன் தாருமே சொல்லுவோம். பலன் தாருமே, ஓ பலன் தாருமே. உங்களத்தால் என்னை நடத்திடுமே. நம்ம என் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. கரங்களை தட்டி சொல்லுவோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க இயேசுவே. சொல்லுங்க இயேசுவே, எல்லாம் இயேசுவே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க இயேசுவே, இயேசுவே, எல்லாம். இன்னொரு விஷயம் சொல்லலாம். இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள கரங்களை தட்டி சொல்லுங்க. உம்மை விட யாரும் இல்லை என்று அள்ளிக்கொள்ள இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. இயேசுவே, 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 எல்லாம்
இயேசுவே. கரங்களை தட்டி சொல்லும். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உன் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உன் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள கரங்களை தட்டுவோம். உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. ஏசப்பா 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 எல்லாம் நீங்கப்பா. சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம்மாவியினால் உம் காருண்யத்தால் நான் உயிர் வாழ்வேன், உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் காருண்யத்தால் நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏசப்பா இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. உன் தழும்புகளால் நான் சுகமானேன், உன் தழும்புகளால் நான் சுகமானேன், உன் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன். உன் தழும்புகளால் சொல்லுங்க. நான் பலனானேன், நான் பலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள அப்பா. ஏசப்பா 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 எல்லாம் நீங்கப்பா. ஏசப்பா ஏசப்பா எல்லாம் நீங்க. கரங்களை தட்டி சொல்லுவேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம். கண்களை மூடி சொல்லுங்க. எல்லா இயேசுன்னு சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. அல்லேலூயா ஆமென். உம்மை போல யார் உண்டு? நன்மை செய்ய நீர் உண்டு. உம்மை தானே நம்புவேன்.
உம்மை போல யார் உண்டு, நன்மை செய்ய நீர் உண்டு. உம்மை தானே நம்புவே என் தேவா. உம்மை போல யார் உண்டு, நன்மை செய்ய நீர் உண்டு. உம்மை தானே நம்புவே என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வு ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அதோனாய் ஆராதிப்பே, யெஷுவா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அதோனாய் ஆராதிப்பே, யெஷுவா உம்மை போல யார் உண்டு சொல்வோம். உம்மை போல யார் உண்டு, நன்மை செய்ய நீர் உண்டு. உம்மை தானே நம்புவே என் தேவா. உம்மை போல யார் உண்டு, நன்மை செய்ய நீர் உண்டு. உம்மை தானே நம்புவே என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எலோஹிம் ஆராதிப்பே, அதோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பேன். எலோஹிம் அதோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். தகப்பனே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். நீர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் அப்பா. உம்மை போல யாரும் இல்லை தகப்பனே. உம்மை போல யாரும் இல்லைப்பா. நீரே எல்லாம். மாலை ஆராதனை நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெருகவும் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்கள் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரும் மீண்டும் ஒரு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நமக்கு விசேஷித்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் நம்ம யூத் லீடர். எங்களுக்கு வாலிபர்களுக்கெல்லாம் யூத் லீடராக இருக்கிற கிறிஸ்டபரன் அவர்கள் நம் சபையில் ஒன் ஆஃப் த எல்டர் அண்ட் ட்ரஸ்டி. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கிறிஸ்டபரனாவை நம்ம வரவேற்கலாம். Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். எஸ் லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாலையில் எங்களோடு கூட நீங்கள் பேசுவீராகப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து இருக்கட்டப்பா. ஆண்டவரே, பேசுகிற வார்த்தைகள் உமக்கு பிரீதியாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எஸ் லார்ட். தாவீதும் யோபும் யோசேப்பும்
நீதிமான்களும் உன்னிலும் வேகுவாய் கஸ்தி அடைந்தும் மெய்பக்தியில் வேரூன்றி நின்ற வேளையில் வாழ்ந்தார்கள் பூர்த்தியாய் கருதாய் தெய்வதயவை எப்போதும் நம்பும் பிள்ளையை சகாயர் மறவார் மெய்பக்தி ஊனில் மேற்கொண்டா இரக்கமான கரத்தால் அனைத்து பாலிப்பார். இயேசுவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம். இதெல்லாம் படிச்சிருக்கீங்க, எல்லாம் நிறைய வாட்டி இதை படிச்சிருப்பீங்க. இதில் ஒரு சில காரியங்கள், ஆண்டவர் சொல்கிற காரியங்கள், சபைகளை குறித்து ஒரு சில காரியங்கள், அது மட்டும் இல்லை அவருடைய பிரம்மாண்டங்கள், இதில் அவரை குறித்ததான பிரம்மாண்டங்கள், அந்த பிரம்மாண்டங்களை படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஒரு சில காரியங்கள் ஏற்கனவே படித்ததை திருப்பி ஒரு வாட்டி படிப்போம், படிச்சுட்டு அதை புரிந்து கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 3 வசனத்தை படிங்க. ம் 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 இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவளை கை கொள்கிறவளும் பாக்கியவான்கள். இதில் பார்த்தீங்களா, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், முதலாவது இந்த வசனங்கள் என்ன பண்ணணும்? வாசிக்கணும். ரெண்டாவது, அட்லீஸ்ட் வாசிக்கலைன்னா என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் கேட்கணும். அட்லீஸ்ட் என்ன பண்ணணும்? கேட்கணும். இல்லைன்னா வாசிச்சுட்டு என்ன பண்ணணும்? கேட்கணும். இதில் எழுதியிருக்கிறவளை என்ன பண்ணணுமா? அடுத்து கை கொள்ளணும். கை கொள்ளுகள் யாருன்னு சொல்லியிருக்க? பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் ஆகிறதுக்கு சிம்பிளான ஒரு மெத்தடாலஜி இதுதான். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை என்ன பண்ணணுமா? வாசிக்கணும், இல்லைன்னா கேட்கணும். இல்லை வாசிச்சுட்டே என்ன பண்ணணும்? கேட்கணும். வாசிக்கணும், கேட்கணும். மூணாவது என்ன பண்ணணும்? கண்டிப்பாக இதை கை கொள்ளணும். கை கொள்ளலாம் என்ன பண்ணுவோம்? நம்ம பாக்கியவான்களை இருப்போம். சரி, 4வது வசனத்தை வாசிங்க. ஓகே. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது. ஆசியான்றது என்னது? இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் செஷன் தான். ஆசியான்றது என்னது? கண்டமா? ஆசியான்றது என்னது? கண்டம் தான். ஆசியான்றது கண்டம், காண்டினென்ட். எத்தனை காண்டினென்ட் இருக்கு? 7. வெரி குட். என்னென்ன இருக்கு? அதாவது இதில் 2 இருக்குது. 80ஸ்க்கு முன்னால் படித்தவங்களுக்கு ஒரு நம்பரும், 80ஸ்க்கு அப்புறம் படித்தவங்களுக்கு ஒரு நம்பரும் இருக்குது. இதில் 80ஸ்க்கு முன்னால் படித்தவங்களுக்கு 5 கண்டம் தான், 5 காண்டினென்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் படித்தவங்களுக்கு 7. என்னென்ன காண்டினென்ட் சொல்லுங்கள்? ஏஷியா, ஆஃப்ரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, யூரோப். 5 தான் வந்திருக்கு. நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா 7. ஓகே, 7ன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இங்கே வசனம் யாருக்கு சொல்லியிருக்குது? யாருக்கு எழுதியிருக்கார்? யோவான். யோவான் யூரோப்னு போட்டிருக்கா, ஆஸ்திரேலியா போட்டிருக்கா, அண்டார்டிகா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா எதுவும் இல்லை. யாருக்கு ஸ்ட்ரைட்டாக போடுறாரு?
ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது. அப்போ இது ஸ்ட்ரெயிட்டாக யாருக்கு தான் வருது? ஆசியாவில் இருக்கவங்களுக்கு வருது. ஆசியா நம்ம எங்கே இருக்கிறோம்? யூரோப்பில் இருக்குமா? நம்ம எங்கே இருக்கோம்? ஆசியாவில் தான் இருக்கும். ஸோ இது யாருக்கு வருது? இது நேராக நமக்கு தான் வருது. இது யாருக்கு வருது? நமக்கு தான் வருது. ஆசியாவில் உள்ள 7 சபைகளை குறித்து தான் அவர் சொல்கிறார். ஆசியாவில் உள்ள 7 சபைகளை குறித்து சொல்கிறார். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது. இதுலேயே அவரோட பிரம்மாண்டம் தொடங்கிடுது. இதுலேயே அவரோட பிரம்மாண்டம் தொடங்கிடுது. படிங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாகிற இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாக இயேசு கிறிஸ்துன்ற நபருக்கு இப்போ நம்ம படித்ததெல்லாம் என்னது? எல்லாமே அவருக்கு குறித்தான அடைமொழிகள். அவர் குறித்தான அவரை குறித்து மேன்மை பாராட்டி அவங்க யோவான் சொல்கிறதான அடைமொழிகள். எப்படி சொல்கிறாரு? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிற, எல்லாம் படிங்களேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உண்டாவதாக. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும். ஸோ இந்த பூமியில் இருக்க எந்த ராஜாக்கும் அதிபதி யாரு? ஆமென். யாரு? இயேசு கிறிஸ்து தான். எல்லாமே அவருக்கு கீழே தான். எப்பேற்பட்ட எந்த எம்பரர்னாலும் சரி, எந்த ராஜானாலும். இன்னைக்கு உலகத்திலே அதிகமான பணக்கார ராஜா யாரு? பணக்கார ராஜா யாரு? எந்த நாட்டு ராஜா? எந்த ராஜா? இயேசு ராஜா. இயேசு ராஜா தான் உண்மையாக பணக்கார ராஜா, வேற யாரும் கிடையாது. ரொம்ப நாளைக்கு முன்னால் கேள்விப்பட்டது புரூனை சுல்தான் தான். அதிகமான உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்கள் யாரு? ராஜா வந்து புரூனை சுல்தான் தான். ஸோ அவரை காட்டிலும் அவருக்கே அதிபதி யார் தானா? அவருக்கே அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து தான். அதுதான் இங்கே அவரோட பிரம்மாண்டத்தை குறிக்குது. அதுதான் சொன்னேன் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இந்த 1, 2, 3 அதிகாரங்களில் அவரோட பிரம்மாண்டங்களை குறிக்குது. நேராக 2வது அதிகாரத்துக்கு போவோம். 2ஆம் அதிகாரத்தில் இந்த 7 சபைகளை குறித்து அவர் சொல்கிறாரு. முதலே சொல்லிடுறாரு. என்ன சொல்கிறாரு? இது வசனத்தை வாசிக்கிறவன், கேட்குறவன், கை கொள்கிறவன் யாரு? பாக்கியவான். இதில் பார்த்தீங்களா, அந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு சபைக்கும் அவர் சொல்லிட்டு வரும்போது கடைசியில் என்ன சொல்லிடுவார்? என்ன சொல்கிறாரு பாருங்க. கடைசியில் வரும்பொழுது ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரணும். இதில் கரெக்டாக ஒன்றே சொல்லிடுவார், காதுள்ளவன் கேட்க கடவன்டுவார். அப்போ அந்த காலத்தில் யாருக்குமே காது இல்லையா? அந்த காலத்தில் யாருக்குமே காது இல்லையா? இல்லை இந்த காலத்தில் காது இல்லையா? ஏன் அப்படி சொல்கிறாரு? காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு. காது இருந்தும் நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க, ஆனால் அது அவங்க சிந்தைக்கு போகாது. என்ன பண்ணது? அவங்க சிந்தைக்கு போகாது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறார்? ஒவ்வொரு சபைக்கும் அவர் சொல்லும்போது, ஒரு சபையை பற்றி கடைசியில் எழுதும்போது என்ன சொல்கிறார்? காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். அது காதில் உள்ளே போய் சிந்தைக்கு போனால் தான் அதை என்ன பண்ண முடியும். அதனால தான் முதல் அதிகாரத்தில் சொல்கிறாரு, அதை என்ன பண்ண முடியும்? கை கொள்ள முடியும், இல்லைன்னா கை கொள்ள முடியாது. அதனால தான் ஒரு வசனத்தையும் ஒரு சபைக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறார்? காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்கிறாரு. சரி, எபேசு சபைக்கு முதல் சபை அவர் சொல்கிறாரு. இது எங்கே இருக்குது? ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளை குறித்து அவர் பேசுகிறாரு. அதில் முதல் சபை குறித்து பேசுகிறாரு. அது படிங்க. முதல் வசனம், 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். இங்கே அவரோட பிரம்மாண்டங்களை குறிக்குது பாருங்க. இங்கே அவரோட பிரம்மாண்டம் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு, இது பார்த்தீங்கன்னா 7 நட்சத்திரங்கள். ஒரு நட்சத்திரோட அளவு எப்படி சொல்றாங்க? ஒரு நட்சத்திரமே எத்தனையோ மடங்கு பூமியை விட பெருசா இருக்குன்றாங்க. எத்தனையோ மடங்கு பூமியை விட பெருசா இருக்குன்றாங்க.
அப்போ அவர் கையில் எத்தனை நட்சத்திரம் இருக்குதான்? 7 நட்சத்திரம் இருக்குதான். 7 நட்சத்திரங்கள் நம்மள வலது கையில் ரைட் ஹேண்டில் என்ன பண்ணுறாரு அவர்? 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கார். அப்போது எவ்வளோ பெரிய நட்சத்திரத்தை அவரே வலது கையில் ஏந்தி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் எவ்வளோ பிரம்மாண்டமானவர், அவர் எவ்வளோ பெரியவர். அதனால சொல்லுது வசனம் சொல்லுது, வானங்கள் கொள்ளாதவர் அவர். வானங்கள் கொள்ளாதவர். வானம் என்னது என்ன சொல்றாரு? சிங்காசனம். பூமி என்னது? பாதப்படி. அப்போ ஆண்டவர் எப்படி இருப்பாரு? அப்படி நினச்சி பாருங்க. அவரோட கையில வலது கையில் என்ன இருக்குதான்? 7 நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்களை சொல்லும்போது என்ன சொல்றாங்க? அது ரொம்ப ஒரு நட்சத்திரமும் 10 பூமிக்கு சமன்றாங்க. அப்போ 7 நட்சத்திரங்கள்லாம் எவ்வளோ பெருசு இருக்கும். அது எப்படி அவர் ஹேண்டில் பண்றாரு பாருங்க. ஹி ஹேண்டில்ஸ் இஸ் ஜஸ்ட் லைக் தட். சிம்பிளா ஹேண்டில் பண்றாரு வலது கையில. அடுத்து ஓகே, இந்த 7 நட்சத்திரத்தை வலது கையில வச்சுட்டு என்ன பண்றாராம் அவரு? 7 குத்து விளக்கு மத்தியில் என்ன பண்றாராம் அவரு? உலாத்துறாராம். 7 குத்து விளக்கு நடுவில் என்ன பண்ணிருக்காரு? உலாத்துறதுன்னு என்ன அர்த்தம்? ஆமா, இந்த எயில்ஸ் இருக்குன்னா இதில் இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி வர்றது தான். இந்த கையில் வச்சுட்டு என்ன பண்ணுறாரு அவர்? உலாத்திட்டு இருக்காரு. அப்போ அவரோட பிரம்மாண்டத்தை நினச்சி பாருங்க. அப்பேற்பட்ட ஆண்டவர். அதுக்கு தான் அவ்வளோ அடமொழி இருக்கிறவர், இருந்தவர், வரப்போகிறவர், பூமி எல்லா ராஜாக்கும் அதிபதி. அவ்வளோ பெரிய அவ்வளோ அடமொழி கொடுக்குறாங்க. இந்த ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபைக்கும் எழுதும்போதும் அவருக்கு ஒவ்வொரு பிரம்மாண்டத்தை அங்கே சொல்லிட்டே வருவாங்க. ஒவ்வொரு பிரம்மாண்டத்தையும் சொல்லிட்டே வராரு. இங்கே சொல்றாரு என்னன்னா, நம்மளோட வலது கையில் 7 நட்சத்திரங்களை நம்மளோட வலது கையில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற சொல்லுகிறதாவது. இதில் இந்த 7 சபைக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலாரிட்டி இருந்துகிட்டே இருக்கும். நான் கடைசியாக கேட்குறேன், என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 7 சபைக்கு சொல்லும்போது ஒரு சிமிலாரிட்டி அவர் சொல்லிகிட்டே வருவார். சரி, இதில் வந்து எபேசு சபைக்கு சொல்லும்பொழுது அப்படியே சொல்லிகிட்டே வரும்போது சொல்கிறாரு, ஆனாலும் 4ஆம் வசனம் படிங்க. ஆனாலும் இவ்வளோ பெரிய ஆண்டவர் ஆசியாவில் இருக்கிற ஒரு சபையை பார்த்து என்ன சொல்றாரு? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு அப்படின்றாரு. எவ்வளோ குறை இருக்குது. அதில் என்னது அவருக்கு முக்கியமான முதல் குறை என்ன சொல்றாரு? என் பேரில் இந்த அன்பை நீ என்ன பண்ணிட்ட? விட்டுட்ட. என் பேரில் இந்த அன்பை என்ன பண்ணிட்ட? விட்டுட்ட அப்படின்றாரு. அன்புக்கு இயங்காதவர்கள் யாரா இருக்கிறீங்களா? யாரா இருக்கிறோமா? இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அன்புக்கு இயங்காதவங்க யாருமே கிடையாது. அன்பு விலை மதிக்க முடியாதது. தாயின் அன்பு, தந்தையின் அன்பு, பிள்ளைகளின் அன்பு, மனைவியின் அன்பு, இதெல்லாம் அன்பு 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 எல்லாம் அன்பு தான். எல்லாமே என்ன பண்ண முடியாது? விலை மதிக்க முடியாதது. இதுக்காக இயங்காதவங்களும் கிடையவும் கிடையாது. ஆனால் இவ்வளோ அடமொழி கொடுக்குற இயேசு கிறிஸ்து, இவ்வளோ அடமொழி கொடுக்குறவர் என்ன பண்ணுறாரு? அந்த அன்புக்காக தான் என்ன பண்ணுறாரு? ஏங்கி சொல்கிறாரு, உன் பேரில் எனக்கு என்ன இருக்குன்றாரு? ஒரு குறை இருக்குப்பா. முதல் குறை அதுதான் சொல்கிறாரு. எபேசு சபையை பார்த்து சொல்கிறாரு, முதல் ஒரு குறை இருக்குப்பா உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது. என்ன குறை அது? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் அப்படின்றார். எங்கே போச்சு அந்த அன்பு? ஆதியில் இருந்த அன்பு எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாரு. நான் கூட நினச்சி பார்த்தேன், ஆதியில் கொண்டிருந்த அன்பு அப்படின்னா என்ன? ஆதியில் கொண்டிருந்த அன்பு அப்படின்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாருக்கும் ஆதியில் கொண்டிருந்த அன்பு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அன்பு என்ன ஆகுது? சீக்கிரம் சத்தம் மட்டும் கேட்குது எனக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது? அந்த அன்பு அப்படியே குறையுது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது? குறையுது. ஒரு வருஷம் ஆனவனும் கொஞ்சம் குறையும், அப்புறம் 10 வருஷம் ஆனவனோ இன்னும் கொஞ்சம் குறையும், 15 வருஷம் ஆனவனும் இன்னும் கொஞ்சம் குறையும், 20, 25 அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகிடும்? 2 பேரும் எலியும் பூனையுமா நின்றுட்டு இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? எலியும் பூனையுமா நின்றுட்டு இருப்பாங்க. இது எங்க இருந்த அன்பு? ஆதியில் இருந்த அன்பா இது? ஆதியில் இருந்த அன்பு இல்லை இது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த அன்பு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த அன்புக்காக தான் என்ன பண்ணுறாரு? ஏங்குறாரு. நம்மளோட அன்புக்காக என்ன பண்ணுறாரு? ஏங்குறாரு. ஆதியில் நீ ரொம்ப வைராக்கியமாக இருந்தியே, ஆதியில் எப்படி இருந்த? நீ ரட்சிக்கப்பட்ட போது எப்படி இருந்த? பயங்கர துடிப்பாக இருந்தியே, எனக்காக பயங்கரமாக வேலை செஞ்சியே, எனக்காக சுவிசேஷத்தை ஓடி ஓடி சொன்னியே, எனக்காக எத்தனை மணி நேரம் ஜெபிச்சியே, எத்தனை நேரம் வேதம் வாசிச்சியே, என் மேலே இவ்வளோ பட்டத்தில் இருந்தியே,
ஒருவர் மேலே அன்பாக இருந்தால் தான் என்ன பண்ணிடுவோம், அவரை குறித்து நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், சிந்தித்து கொண்டே இருப்போம். அன்பு இல்லைன்னா அவரை என்ன பண்ணுவோம், சிந்திக்க மாட்டோம் இல்லையா? இந்த வாரம் என்ன பார்க்குறீங்க, பிரைஸ் லார்ட் சொல்கிறீங்க, திருப்பி என்னை பற்றி நினைப்பீங்களா? யாரும் நினைக்க மாட்டோம். இதே எனக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க அப்படின்னா, இப்போ பிரிட்டோவில் இருக்காரு அப்படின்னு வச்சிங்களேன், எனக்கு ரொம்ப பரிச்சயமான பிரிட்டோவில் இருக்காரு அப்படின்னா என்ன பண்ணுவேன், நான் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவேன், அண்ணா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, டிராஃபிக் எப்படின்னா இருக்குது, போனீங்களா வந்தீங்களா, அட்லீஸ்ட் வாரத்தில் என்ன பண்ணுவேன், 2 நாள் ஆச்சு இல்லை 3 நாள் ஆச்சு ஒரு தடவை என்ன பண்ணுவேன், பேசிகிட்டே இருப்பேன். இது டெய்லி பேச ஆரம்பித்தா என்ன ஆகும், ஒரு பாயிண்டில் பார்த்தீங்களா என்னால் அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, பேசாமல் இருக்கவே முடியாது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா நான் பேசலைன்னா என்ன பண்ணுவேன், ஏதோ ஒன்று ஒரு 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 எம்டி ஃபீலிங் ஒன்று இருக்கும், ஒரு வேக்யூம் இருக்கும். இன்றைக்கி ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், நான் ஏதோ ஒன்று பண்ணலையே, நான் ஏதோ ஒன்று பண்ணலையே. அந்த ஃபீலிங் என்ன பண்ணோம், லைஃப் லாங் இருக்கணுன்றார் அவர்கிட்ட. அந்த ஃபீலிங் லைஃப் லாங் அவர்கிட்ட தொடர்ச்சியாக இருக்கணுன்றார். இன்னைக்கு ஆதியில், அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் முதலேருந்து இன்னைக்கு இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களே உங்கள் ஸ்கேல் வச்சு பாருங்கள், எப்படி இருந்தோம் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம். உங்களுக்கு இல்லை, என்னை உட்பட தான் இது, என்னை உட்பட சொல்கிறேன். அன்றைக்கி ரட்சிக்கப்பட்டப்போ துடிப்பு, ட்ரெயினில் போனால் யாரையா பார்த்து சொல்லாமா, இவருக்கு சொல்லாமா, அவருக்கு சொல்லாமா, ஒரு குடிகாரனை பார்த்தா சொல்லாமா, அப்படி துடிக்கும் இல்லையா? கொஞ்ச நாளாக என்னாகும், என்ன ஆகும், அந்த அன்பு என்ன ஆகுது, ஓகே இன்னைக்கு நான் நாளைக்கு சொல்லிக்கலாம், அவர் தான் நம்ம கூட தானே வர, நாளைக்கு சொல்லிக்கலாம், இன்னைக்கு சொல்லிக்கலாம் அப்படின்ற ஒரு இது வந்துட்டே இருக்கு. ஸோ அவர்கிட்ட இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் என்ன ஆகிட்டே வருது, குறைஞ்சிட்டே வருது. கம்யூனிகேஷன் குறைய குறைய அன்பு என்ன ஆகிடும், குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அந்த கம்யூனிகேஷனை தான் என்ன பண்ணுறாரு, தினந்தோறும் எதிர்பார்க்குறாரு, ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்குறாரு, அதிகாலையில் எதிர்பார்க்குறாரு. காலையில் சொல்லும்போது கூட தானியேல் எப்படி 3 வேளை, இன்னைக்கு கூட முஸ்லீம்ஸ் பாருங்கள் எத்தனை வேளை தொழுகிறாங்க, 5 வேளை தொழுகிறாங்க. அவங்க நம்மளோட வைராக்கியமாக இருக்கிறாங்க, 5 வேளை தொழுகிறாங்க. அவங்க சாப்பிட்றாங்களோ சாப்பிட்லையோ, வேலைக்கு போகிறாங்களோ வேலைக்கு போகலையோ, வேலைக்கு போனாலும் அந்த இடத்த அவங்க என்ன பண்ணுறாங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க தெளிவாக இருக்கிறாங்க, அவங்களோட டாக்டரினில், அவங்களோட கோட்பாடில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அந்த 1 மணிக்கு அங்கே ஓதுற சத்தம் கேட்டவொன்னே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலில் இருக்க பிள்ளைங்க, ஆஃபீஸில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஓரமாக போயிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அவங்க வேலையை. 5 வேலையும் பண்ணுறாங்க அவங்க. நம்ம எப்படி இருக்கிறோம், ஆதியில் கொண்டிருந்த அன்பு எங்கே அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட வைக்கிறார் எபேசு சபைக்கு. அடுத்த சபைக்கு போய் பார்க்கலாம் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அடுத்து 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் என்ன சபையை சொல்றாரு, சிமர்னா. 8ஆம் வசனம் படிங்க. இங்கே அவரோட பிரம்மாண்டத்தை சொல்றாரு பாருங்க, படிங்க. முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. இங்கே அவரோட பிரம்மாண்டம், முந்தினவர் பிந்தினவர். அவருக்கு முன்பாக யாரும் கிடையாது, அவருக்கு பின்பாக அவரை போல யாரும் கிடையாது. முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறது அவர். இங்கே அவரோட பிரம்மாண்டத்தை அந்த சிமர்னா சபைக்கு சொல்றாரு. இதில் சொல்லும்போது சொல்றாரு, இங்கே பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம் படிங்க. ம் 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 இங்கே தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல், யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல். யூதன் சொன்னா அவன் எப்படி இருக்கணும், யூதனா இருக்கணும். கிறிஸ்தவன் சொன்னா அவன் எப்படி இருக்கணும், கிறிஸ்தவனா இருக்கணும். அதுதான் சிம்பிள். அப்போ அவர் என்ன சொல்றாங்க, யூதன் சொல்லியும் நீ யூதனா இல்லை அப்படின்னா அதே தான் நமக்கும். நீ கிறிஸ்தவன் சொன்னா கிறிஸ்தவனா இருக்கணும். அந்த இடத்துல ஏதோ ஒரு வேக்யூம், அந்த இடத்துல ஏதோ ஒரு லேக்கிங் இருக்கு நம்ம கிட்ட. அதுதான் சொல்றாரு, நீ கிறிஸ்தவன் சொன்னா கிறிஸ்தவன் மாதிரி இருப்பா. கிறிஸ்தவன் தான் யாரு, கிறிஸ்து அவன். கிறிஸ்து அவனுக்குள்ள இருந்தா தான் அவன் யாரு, கிறிஸ்தவன். அவன் போகும்பொழுதும் வரும்பொழுதும் என்ன பண்ணாலும் அதுல யார் வெளிப்படணும், கிறிஸ்து வெளிப்படணும். அந்த கிறிஸ்து, அப்போ கிறிஸ்தவன்னா யாரு, அந்த கிறிஸ்து அதுல வெளிப்படணும். அதுதான் இங்க சொல்ல வர்றாரு. சிமர்னா சபைக்கு சொல்றாரு, நீ யூதன்னா யூதன் மாதிரி இரு. யூதன் சொல்லிட்டு வேற ஒரு மாதிரி இருக்குது,
ஒரு ரோமன் மாதிரியோ வேற ஒரு ஆள் மாதிரியோ என்ன அது இருக்காத. யூதன்னா யூதன் மாதிரி இரு. அப்போது நம்ம கிறிஸ்தவன் நம்ம சொன்னோம்னா நம்ம எப்படி இருக்கணும்? கிறிஸ்தவன் மாதிரி தான் இருக்கணும். எல்லா இடத்துலையும், சர்ச்சில், வெளியில், வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, எல்லா இடத்துலையும் நம்ம எப்படி இருக்கணும்? கிறிஸ்தவனாக தான் இருக்கணும். கிறிஸ்தவன் மாதிரி இல்லை, கிறிஸ்தவனாக தான் இருக்கணும். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரியா? இதுதான் ஒரு ஸ்மிர்னா சபைக்கு சொல்றாரு. அடுத்து 12ஆம் வசனம் போங்க. இதுதான் அவருடைய பிரம்மாண்டம். இதுதான் அவருடைய பிரம்மாண்டம். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் எது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் எது? வேத வசனம். இது என்ன பண்றாரு? ஹி ஹோல்ட்ஸ் இட். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை அவர் என்ன பண்றாரு? கையிலேயே வச்சிருக்காரு. அது என்ன பண்ணும்? ரெண்டு பக்கமும் வெட்டும். இப்படியும் வெட்டும், அப்படியும் வெட்டும். அப்படிப்பட்டதை அவர் என்ன பண்ணிருக்காரு? அவர் உடையவராய் இருக்கிறார். இங்கே அவர் பிரம்மாண்டத்தை சொல்லுது. கருக்குள்ள பட்டை உடைய சொல்லுகிறதாவது 14ஆம் வசனம் படிங்க. அங்க ஒரு காரியம் சொல்றாரு, இங்க என்ன சொல்றாரு? சில காரியம் அப்படின்றாரு. சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் உண்டு. இங்க ரெண்டு விஷயம் சொல்றாரு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதர், வேசித்தனம் பண்ணுவது அப்படின்னு சொல்றாரு. வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு அப்படின்றாரு. இங்க விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறது பற்றி அவர் ரொம்ப வைராக்கியமா சொல்றாரு. நம்ம ஆண்டவருக்கு ஐடில் வர்ஷிப் என்ன பண்ணாது? பிடிக்கவே பிடிக்காது. ஐடில் வர்ஷிப் பிடிக்கவே பிடிக்காது. விக்கிர ஆராதனை அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படிப்பட்ட அந்த விக்கிரக ஆராதனைக்கு அந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளும் ரொம்ப அவர் ரொம்ப பர்டிகுலராக இருக்கிறாரு. ரொம்ப பர்டிகுலராக இருக்கிறாரு. அது என்ன சொல்றாரு? புசிக்கவே புசிக்காதீங்க, சாப்பிடவே சாப்பிடாதீங்க அப்படின்றாரு. ஸோ அந்த ஐடல் வர்ஷிப்னு பண்ணும்போது, ஐடல் வர்ஷிப் நம்ம யாரும் ஐடல் வர்ஷிப் பண்ணுறது இல்லை. ஐடல் வர்ஷிப் நம்ம யாரும் பண்ணுறது இல்லை. கிறிஸ்தவர்கள் ஐடல் வர்ஷிப்பு கிடையாது. எந்த ஐடல் வர்ஷிப்புக்கும் நம்ம என்ன பண்ண போகவும் கூடாது, செய்யவும் கூடாது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுறோம்? சில பேர் இல்லை, திருமணம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம்? திருமணம் ஆயிட்டா என்ன பண்ணுறோம்? இல்லை என்ன சிரிக்கிறீங்க? சிரிச்சவங்கலாம் திருமணம் ஆயிட்டா யாராவது நேர்ந்து கொள்றாங்க நமக்காக இல்லையா? மாமியாரோ மாமனாரோ என்ன பண்ணுறாரு? இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நான் இங்கே வரேன் அங்கே வரேன்னு ஏதாவது வேண்டிக்கிறாங்க இல்லையா? வேண்டிட்டு என்ன பண்ணுறாங்க? அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க? நம்மளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? விலகி நிற்கணும். அந்த வைராக்கியம் எங்கே? அந்த வைராக்கியத்துக்காக பார்க்குறாரு. அந்த வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி விக்கிரகங்களுக்கு படைத்தவர்கள் என்ன பண்ணக்கூடாது? நம்ம புசிக்க கூடாதுன்னு தெளிவாக சொல்கிறாரு. எல்லாம் யோசிக்கிறீங்க, அப்போ ஹோட்டலில் போய் சாப்பிட்லாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் வருதா? ஹோட்டலில் போய் சாப்பிட்லாமா நம்ம அப்படின்னு? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள் அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஆஃபீஸ்ன்னு வச்சுங்க. ஒரு ஆஃபீஸில் இருக்கிறீங்க, அங்கே ஆஃபீஸில் வந்து ஒரு ஆயுத பூஜை வருதுன்னு வச்சுங்க. எனக்கு பழக்கமானது சொல்கிறேன். ஆயுத பூஜை வருதுன்னு வச்சுங்க. ஆயுத பூஜை வரும்போது என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக அங்கே ஒரு எல்லாம் வச்சு ஒரு படைப்பாங்க. படைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த படைக்கும் போது, அந்த பூஜை பண்ணும்போது அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃபும் என்ன பண்ணுவாங்க? அங்கே போய் என்ன பண்ணோம்? கண்டிப்பாக நிற்கணும், ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜாயின் பண்ணி அந்த ஒன்று ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அது முடித்தவொடனே என்ன பண்ணுவாங்க? அங்கே இருக்கிறத எடுத்து அந்த எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் 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 கொடுத்துட்டே வருவாங்க. அதில் ரொம்ப என்ன பண்ணணும்? உஷாராக இருக்கணும். ரொம்ப உஷாராக. முதல்ல அங்கே போய் என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஜாயின் பண்ணவே கூடாது. அங்கே போய் நிற்கவே கூடாது.
நிற்கவே கூடாது. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க. பாஸ்டர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு யூனிவர்சிட்டியில் ஒவ்வொரு வருஷம் இந்த பிரச்சனை வரும். நாங்கள் போக மாட்டோம், முடிஞ்ச என்ன பண்ணுவோம், லீவ் போட்டுருவேன்னு வரும், இல்லை போக மாட்டாங்க அப்படின்னு வரும். கேள்விப்பட்டேன். அந்த அந்த வைராக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அதான் சொல்கிறாரு. அதில் ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அடுத்தது பாருங்க. அடுத்தது 18ஆம் வசனம் படிங்க. அவரோட பிரம்மாண்டம் மறுபடியும், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. 20வது வசனம் படிங்க. ம் 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 போதும் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா திருப்பி அதே தான் சொல்கிறாரு. திருப்பி இவங்களுக்கும் தியேத்ரா சபைக்கு சொல்லும் போதும் விக்கிரங்களுக்கு என்ன பண்ணுறாரு, படைத்தவர்கள் என்ன பண்ணக்கூடாது, புசிக்கக்கூடாதுன்னா திருப்பி அதே தான், அதே மறுபடியும் அதை சொல்கிறாரு. பெருகமூலையும் அப்போ என்ன அது நடந்திருக்குது, தியேத்ராலையும் அது நடந்திருக்கு. ஸோ அதனால தான் 2 இடத்துலையும் அதே காரியங்களை என்ன பண்ணுறாரு, அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. 2 இடத்துலையும் அதே காரியங்களை அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தியேத்ராவில் இன்னும் கொஞ்சம் அதான் சொல்கிறாரு, அங்கே கொஞ்சம் காம்ப்ரமைசிங்கும் நடக்குது. தியேத்ரா இடத்துல என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுறது, ஒரு காம்ப்ரமைசிங் நடக்குது. என்ன சொல்கிறாருன்னா, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்ரீயானால் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணும், விக்கிரங்களுக்கு படைத்தவளை புசிக்கவும் அவளுக்கு போதித்து அவளை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இங்கே ஒரு காம்ப்ரமைசிங் டாக்டரின் நடக்குது. பரவாயில்ல, செஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, இது பண்ணிக்கலாம், இங்கே இருந்துக்கலாம், இதை செஞ்சுக்கலாம், இதை கண்டினியூ பண்ணுங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்கிற ஒரு டாக்டரின் அங்கே போயிட்டு இருக்குது. அதை தான் அங்கே சொல்கிறாரு, இது பெரிய குறை, அது என்ன பண்ணக்கூடாது, சபைக்குள்ளே இருக்கக்கூடாது, தேவ ஆலயமாகிய உனக்குள்ளே அது என்ன பண்ணக்கூடாது, அது இருக்கக்கூடாது அப்படின்னு தியேத்ரா சபைக்கு சொல்கிறாரு. அடுத்து படிங்க 3ஆம் அதிகாரம். ம் ம் தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. ம் 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 ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நீ உயிருள்ளவன் என்றும் பெயர் கொண்டிருந்தும் எப்படி இருக்கிறாய், செத்தவனா இருக்கிறா. நீ உயிர் உள்ளவன் என்றும் பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிறாய். அப்போ என்ன அர்த்தம் அங்கே? இப்போ எனக்கு உயிர் இருக்குது, நான் உயிர் இருந்தால் என்ன பண்ணணும், ஏதாவது செய்யணும், கை காலை அசைக்கணும், போகணும் வரணும், உட்காரணும், எழுந்திரிக்கணும், வேலை செய்யணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், என் பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும், என் மனைவிக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சால் தான் நான் என்ன பண்ணுறது, என்னை உயிர் உள்ள ஆளாக என்ன பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க இல்லையா? நான் கோமாவில் இருந்தேன்னு வச்சிங்களேன், ஒரு இடத்துல எனக்கு ஒரு கட்டிலில் போட்டு அப்படியே படுக்க வச்சிடுறாங்க, படுத்துனே இருக்கிறேன், நான் கோமாவில் இருக்கிறேன். அந்த மாதிரி ஸ்டேட்டஸில் தான் யார் இருக்கிறது, சர்தை சபை இருக்குது. உயிர் இருக்குது ஆனால் செயல் இல்லை, உயிர் இருக்கு ஆனால் செயல் இல்லை, உயிர் இருக்கு ஆனால் செயல் இல்லை. ஒரு இடத்துல உயிர் இருந்தால், ஒரு இடத்துல ஜீவன் இருந்தால் அங்கே என்ன இருக்கணும், செயல் இருக்கணும். ஒரு இடத்துல ஜீவன் இருந்தால் அங்கே வளர்ச்சி இருக்கணும், வளர்ச்சி இருந்தால் தான் அங்கே ஜீவன் இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா ஜீவன் இல்லை. ஸோ அதுதான் சொல்கிறாரு, உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டு, சும்மா பெயருக்கு நீ என்ன பண்ணுற, எப்படி இருக்கிற, உயிரோடு இருக்கிற, சும்மா பெயருக்கு வந்து போயின்னு இருக்க, சும்மா பேருக்கு வந்து போயின்னு இருக்க. உயிர் உள்ளவனா எப்படி இருக்கணும், நீ
உயிர் உள்ள மாதிரி ஜீவன் இருக்கணும் உனக்குள்ள. ஜீவன் இருந்தால் என்ன இருக்கும்? செயல் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும். ஆக்ஷன் இல்லைன்னா நீ எப்படி இருக்கு? யூ ஆர் கன்சிடர்ட் டு பி டெட். கன்சிடர்ட் டு பி டெட். இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு மூளை சாவாயிடுது. மூளை சாவானவங்க என்ன பண்ணுறாங்க? கடக்கடன்னு ஆர்கன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க? டொனேட் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறாங்க? கடக்கடன்னு இன்னைக்கு அது ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு இல்லை? ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் அது பேர் வர்றதுக்காக பண்ணுறாங்களா இல்லை நிச்சயமாகவே ஒரு டொனேஷனுக்காக பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் சம்படி இஸ் கெட்டிங் பெனிஃபிட்டட். யாரோ ஒருத்தர் எப்படியோ பெனிஃபிட் ஆகிறார் அதில், இல்லையா? இப்போது நான் அந்த ஸ்டேஜுக்கு பிரெயின் டெட் ஆன உடனே எனக்கு உயிர் இருக்குது, எல்லா ஆர்கன்ஸும் வேலை செய்யுது, ஆனால் என்னால் செயல்படுத்த முடியுமா? செயல் இருக்குமா? என்னில் செயல் இருக்காது. அதனால் என்ன பண்ணுறாங்க? உடனே என்னோடய ஆர்கன்ஸ் எடுத்து, என் கண் எடுத்து, என் ஹார்ட் எடுத்து, என் கிட்னி எடுத்து யாருக்கோ ஒருத்தருக்கு என்ன பண்ணுறாங்க? டொனேட் பண்ணுறாங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு அதை பொறுத்துறாங்க. அட்லீஸ்ட் அவராது என்ன பண்ணிட்டோம்? செயல்பட்டுட்டோம். அவராது செயல்பட்டுட்டோம் அப்படின்னு பண்ணுறாங்க, இல்லையா? ஸோ நம்ம எப்படி இருக்கணும்? உயிர் இருந்தால் ஜீவன் இருக்கும், ஜீவன் இருந்தால் வளர்ச்சி இருக்கும், வளர்ச்சி தான் என்னது? அங்கே ஒரு செயல் இருக்குது. இல்லைன்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? செத்தவர்களாக இருக்கிறோம், செத்தவர்களை போல இருக்கிறோம் அப்படின்றாரு. உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் நீ செத்தவனாக இருக்கிறாய். அதே சொல்லிட்டு நீ விழித்து கொண்டு சாகிரத்துக்கு இதுகளை சிறப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளதாக நான் காணவில்லை. நிறைவுள்ளதாக நான் காணவில்லை. நிறைவுள்ளதாக காணவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே என்ன இருக்குது? நிறைவு இல்லைன்னா அப்போ அங்கே என்ன இருக்குது? குறைவு இருக்கு. நிறைவு இல்லைன்னா அங்கே ஆப்போசிட் என்ன? குறைவு. நிறைவுள்ளதாக நான் காணவில்லைன்னா அங்கே ஏதோ ஒரு குறை இருக்கு. அந்த குறை தான் என்ன சொல்றாரு? உன்னிடத்துல ஆக்ஷன் இல்லை, உன்னிடத்துல செயல் இல்லை. அந்த குறையை என்ன பண்ணு? நீ எடுத்து போட்டு கமிங் டு ஆக்ஷன் அப்படின்றார். கமிங் டு ஆக்ஷன். எனக்காக நீ என்ன பண்ணணும்? செயல்படு. எனக்காக ஊழியம் பண்ணு, எனக்காக செயல்படு, எனக்காக என்ன பண்ணு? உயிருள்ள சாட்சியாயிரு, ஜீவனாயிரு. ஜீவன், என் ஜீவன் உனக்குள்ள இருக்கிறனால என்ன பண்ணு? எனக்கு சாட்சியாயிருன்றாரு. இதுதான் அவர் சொல்றாரு. நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை அப்படின்றாரு. அடுத்து இன்னொரு சபையை பற்றி பார்க்கலாம். 7ஆம் வசனம், அதிலே 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிரம்மாண்டம். உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிறவர். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். இத்தனை சபை பார்த்தோம், ஒரு சபையாக பார்த்துட்டே வரோம். எபேசு பார்த்தோம், சிமர்னா பார்த்தோம், பெர்கமு பார்த்தோம், தியத்ரா பார்த்தோம், சர்தை பார்த்தோம். எல்லாத்துலேயும் ஒரு குறை ஒரு குறை சொல்லிகிட்டே வராரு. ஆனால் இந்த பிலதெல்பியா சபைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். இந்த பிலதெல்பியா சபையில் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிடும். அவர் சொல்கிறாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். என்ன சொல்கிறார்? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை முன்பாக வைத்திருக்கிறேன். வேற எந்த சபைக்கும் அவர் திறந்த வாசலை வைக்கிறேன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் என்ன இருந்தது? குறை இருந்தது. அங்கே ஒரு திறந்த வாசலை வைக்கல. திறந்த வாசலை வச்சா என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியும் அவருக்கு. அதனால தான் என்ன பண்ணல, அங்கெல்லாம் அந்த சபையிலெல்லாம் திறந்த வாசலை வைக்கல. இங்கே மட்டும்தான் திறந்த வாசலை வைக்கிறேன்றார். பிலதெல்பியா சபையில் மட்டும் சொல்ல. ஏன்னா அவன் என்ன பண்ணுறான்? கொஞ்சம் பலன் இருந்தும் கொஞ்சம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தீன்னா உன்னை என்ன பண்ணுறாரு? அநேகத்தில். நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தில் அதிபதியாக வைப்பண்றாரு. இங்கே அதனால தான் என்ன பண்ணுறாரு? இவனுக்கு கொஞ்சம் பலன் இருக்கனால தான் அவன் நாமத்தை மறுதியாமல் வசனத்தை கைக்கொள்றனால தான் இங்கே என்ன பண்ணுறாரு? திறந்த வாசலை அங்கே வைக்கிறார். இவன்கிட்ட பிரச்சனை இல்லை. இவன் கொஞ்சத்தில் என்ன பண்ணுவான்? கொஞ்சமாக இருந்தாலும் இவன் உண்மையாக இருப்பான், நம்ம வசனத்தை கை கொள்வான், எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய நாமத்தை என்ன பண்ண மாட்டான்? மறுதளிக்க மாட்டான். அதனால தான் அங்கே திறந்த வாசலை வைக்கிறார்.
மற்றவங்கிட்ட வச்சா என்ன பண்ணுவான்னு அவருக்கு நல்லா தெரியும். சரி, ஸோ அதனால தான் இங்கே சொல்கிறாரு. அதனால தான் மற்றதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு வரும்போதே சொல்கிறாரு. 11ஆம் வசனம் படிங்க. வேற எங்கேயும் சொல்லலை, இதில் மட்டும்தான் சொல்கிறாரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அப்போ இங்கே என்ன பண்ணிட்டாரு, நீ கொஞ்சம் பலன்ல இருந்து, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்து, அவர் நாமத்தை மறுதளிக்காம அவர் வசனத்தை கை கொள்ளும் பொழுது என்ன பண்ணிடுறாரு, ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஒரு கிரீடத்தை கொடுத்துட்றாரு. இங்கேயே இந்த உலகத்துல என்ன பண்ணிடுறாரு, உனக்கு ஒரு கிரீடத்தை கொடுத்துட்றாரு. கிரீடம் கொடுத்துறாரு. அந்த கிரீடத்தை என்ன பண்ணு, பற்றி கொண்டு. அதுதான் அங்க சொல்றது, அவ்வளவுதான். உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை என்ன பண்ண, பற்றி கொண்டது, ஜாக்கிரதையாருன்றார். மற்ற யாருக்கும் கிரீடம் கொடுக்கல, ஏன்னா அங்கங்க ஒரு குறையை பற்றி சொல்லிட்டே வராரு. ஏன்னா இவன் என்ன பண்றான், பிலதெல்பியா சபைக்காரன் மட்டும் கொஞ்சத்துல உண்மையா இருந்து வசனத்தை கை கொண்டு நீட்டா இருக்கிறதுனால என்ன பண்றாரு, திறந்த வாசலை அவனுக்கு உண்மை வச்சு அவனுக்கு கிரீடமும் கொடுத்துட்றாரு. ஆனா நீ என்ன பண்ண, கிரீடத்தை கொடுத்துட்டுன்றதுக்காக என்ன பண்ணாத, ஜாக்கிரதை இல்லாம இருக்காத, அஜாக்கிரதையா இருக்காத. அந்த கிரீடத்தை என்ன பண்ணிக்கோ, பற்றி கொண்டு. நான் சீக்கிரம் வரேன், நான் சீக்கிரம் வரேன். நான் வரும்போது என்ன பண்ண, அந்த கிரீடம் உங்ககிட்ட இருக்கணும். அந்த கிரீடத்தை என்ன பண்ற, பற்றி கொண்டுரு. அந்த கிரீடத்தை பற்றி ஜாக்கிரதை என்ன பண்ணிக்கோ, அந்த கிரீடத்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்த வசனம் போலாமா, அடுத்தது பார்க்கலாம். இன்னும் ஒரே பார்த்து முடிச்சிடலாம். கடைசி சபை 14ஆம் வசனம். உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமா இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்ல. அவ்வளவுதான், முடிச்சிட்டார். ஆமேன் என்பவர் சொல்லுது, அப்படியே ஆக கடவுள்னு சொல்றவர் என்ன பண்றாரு, சொல்றாரு. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ இது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஒன்று குளிராருன்றாரு, இல்லை அனலாருன்றாரு. ஒன்று பி நல்ல கோல்டு, இல்லைன்னா நல்ல ஹாட். ஆனால் நம்ம யாருக்குமே அது பிடிக்காது இல்லையா? நமக்கு என்ன பிடிக்கும், வார்ம்னஸ் தான் பிடிக்கும். எல்லாருக்குமே அப்படி தானே, வார்மாக இருந்தது தான் பிடிக்கும் வெதர். நமக்கு ரொம்ப டூ கோல்டும் பிடிக்காது, டூ ஹாட்டும் பிடிக்காது. ஏன்னா நமக்கு என்ன, அது ஒத்துக்காது, அது நமக்கு ஒத்துக்காது. நமக்கு என்ன ஒத்துக்கும், வார்ம்னஸ். அப்படியே கதை 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 கதைன்னு ஒரு மாதிரி இருந்தால் தான் என்ன பண்ணுவோம், நமக்கு பிடிக்கும். இது கோல்டும் கிடையாது, ஹாட்டும் கிடையாது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறதுனா இந்த வார்ம்னஸ். இந்த மாதிரி இருந்தால் அவருக்கு ஆகாதுன்றாரு. இந்த வார்ம்னஸ்ஸாக இருந்தால் எனக்கு ஒத்துக்காது அப்படின்றார் அவர். ஒன்று நீ என்ன, உலகத்தில் இரு, குளிரா என்ன பண்ணு, உலகத்திலேயாவது முழுசாக அனுபவி. இல்லை அனலா என்ன பண்ணு, அக்கினியா இரு. ரெண்டும் இல்லாமல் இதில் ஒரு கால் அதில் ஒரு கால். நம்ம பழமொழி சொல்லுவோமே, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால். இதில் ஒரு கால் அதில் ஒரு கால். அதில் தான் ரொம்ப இன்பம், அதில் தான் ரொம்ப சந்தோஷம். இப்படியும் தலையை காட்டலாம், இப்படியும் பாலை காட்டலாம். ரெண்டும் இப்படி என்ன பண்ணுறது, நம்மள மாதிரி மேனேஜபிளில் வந்து பெரிய அளவுக்கு யாருமே கிடையாது. எந்த சுச்சுவேஷன் எப்படி என்ன பண்ணிப்போம், மேனேஜ் பண்ணிப்போம். இப்படி பிரைஸ் லாட் சொல்லுவோம், இப்படி திரும்பினோம்னா இப்படி திட்டுவோம். ரொம்ப ஸ்மார்ட் நம்ம அதில். அதனால தான் அங்கே சொல்கிறார், நீ யூதன்னா யூதன் மாதிரி இரு. இதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் முதலே சொல்கிறாரு, நீ யூதன்னா யூதன் மாதிரி இரு, கிறிஸ்தவனா கிறிஸ்தவ மாதிரி இரு. உன் ஸ்மார்ட்னஸ் என்ன பண்ணாது, என்கிட்ட காட்டாத. எனக்கு இந்த வார்ம்னஸ்லாம் பிடிக்காது. ஒன்று பி கோல்டு ஆர் பி ஹாட், ரெண்டில் ஒன்று தான் அவர்கிட்ட. இந்த நடுவில் நடு சென்டர்லாம் அவருக்கு கிடையாது, நடு சென்டர்லாம் கிடையாது. ஒன்று குளிராரு, இல்லைன்னா ஒன்று உலகத்தில் இரு, இல்லை என்கிட்ட வா, அக்கினியா இரு எனக்கு. அதுக்கு அடுத்த வசனம் படிங்க.
அப்படி இருந்தா நீ எப்படி இருக்க, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற, நம்ம இல்ல எப்படி இருக்கோம்னு சொல்ற பாருங்க. 17 நிர்பாக்கியம் உள்ளவன். முதல்ல எடுத்தவன் சொல்றாரு, கேட்கிறவன் செய்யறவன் எல்லாம் எப்படிப்பட்டவன், பாக்கியம் உள்ளவன்றாரு. இங்க எப்படி இருந்தா எப்படி சொல்றாரு பாருங்க. இருக்கிற சபையிலே நம்ம படிச்சதுலேயே ரொம்ப பேட் வந்து லவோதிக்கேயா தான் போல இருக்கு. டூ பேட் சொல்றாரு பாருங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவன், யூஆர் என்னது, யூஆர் அன்லக்கியஸ்ட் பர்சன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்றாரு. யூஆர் த அன்லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்றார். நீ நிர்பாக்கியம் உள்ளவன். ஒன்று நீ குளிராரு இல்லை அனலாரு. அனலா இருந்தா என்ன பண்ணுவ, என் கூட அனலா இருந்தா தப்பிச்சுப்ப. இல்லைன்னா நீ எப்படி இருப்ப, யூஆர் த அன்லக்கியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் அப்படின்றாரு. இங்க ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா, அவருக்கு அதான் சொல்றாரு, நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் என்று சொல்லுகிறபடியால். நீ ஒண்ணு குளிராரு இல்லை அனலாரு, நீ என் கூட இருந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும், எனக்கு வார்ம்னஸ் ஒத்துக்காது, இப்படி தான் இருக்கணும், இல்லைன்னா நீ நிர்பாக்கியம் உள்ளவன், ரொம்ப பரிதபிக்கப்படவனா இருப்ப. ஆனால் நீ ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை, ஒரு குறையும் இல்லை அப்படின்னு நீ நினச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற, உன் ஓட்டத்தை ஓடின்னு இருக்க, அந்த வார்மில் ஓடின்னு இருக்க, வெது வெதுப்பாக இருக்கிற இடத்துல என்ன பண்ணுற, சுகமாக இருக்கிற, வெது வெதுப்பாக இருக்கிற இடத்துல ஹாப்பியாக இருக்கிற, வெது வெதுப்பாக இருக்கிற இடத்துல என்ன பண்ணுற, நீ இப்படியே லைஃப் என்ன பண்ணிடலாம், ஓட்டிடலாம். இப்படியே இந்த இடத்துலையே இந்த லெவல்லையே இந்த கிறிஸ்தவனா இந்த லெவல்லே என்ன பண்ணிடலாம், அப்படியே அந்த மேனேஜபிள் சுச்சுவேஷன்லேயே நம்ம இருந்துக்கலாம், அந்த மேனேஜபிள் சுச்சுவேஷன்லேயே நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற. ஒரு குறை இல்லைன்னு நினைக்கிற. காசு இருக்குது என்கிட்ட, நான் திரவிய சம்பன்னன், என்கிட்ட ஒரு குறை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இது எப்படிப்பட்ட, எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, மேலே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஃபிசிக்கலாக மேலே அப்பியரன்ஸ் பார்த்தா நல்லா இருப்பாங்க. ஆனால் அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு சுகர் இருக்கும், டயபெட்டிஸ் இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க, ஒன்றுமே சொல்ல முடியாது. இப்போ எனக்கு சொல்ல முடியுமா, எனக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? கொழுப்பு இருக்குன்னு சொல்லலாம், கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லலாம், வேற ஏதாவது சொல்ல முடியுமா? என்ன பார்த்தா தெரியாது இல்லையா? ஆனால் என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் பார்த்தா, என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் பார்க்குற டாக்டருக்கு தெரியும்ல, என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் பார்க்குற டாக்டருக்கு தெரியும்ல எனக்குள்ள என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எனக்குள்ள என்னென்ன வியாதி இருக்குது அப்படின்னு மெடிக்கல் ரிப்போர்ட் பார்க்குற டாக்டருக்கு தெரியும். ஸோ நம்ம டாக்டருக்கு தெரியாதா, நம்மளை சிருஷ்டித்த டாக்டருக்கு தெரியாதா எனக்குள்ள என்னென்ன குறை இருக்குது? இதெல்லாம் என்ன சொல்கிறாரு, ஐஸ்வர்யம் திரவிய சம்பந்தம் இதெல்லாம் என்ன சொல்லிட்டு வர்றாரு, he wants a humbleness. அந்த இடத்துல அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, நீ எப்படி பெரிய பணக்காரனாக இருக்கலாம், நீ வந்து ஐஸ்வர்யவானாக இருக்கலாம், எப்படியா இருக்கலாம், ஆனாலும் அங்கே என்ன எதிர்ப்பார், அவருக்கு எதிர்க்க நீ எப்படி இருக்கணும், அவருக்கு முன்பாக தாழ்மையும் சிந்தையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அந்த தாழ்மை எதிர்பார்க்குறாரு. நான் நினைக்கிறேன் லவோதிக்கேய சபையில் அது இல்லைன்னு நினைக்கிறேன். தாழ்மை எதிர்பார்க்குறாரு. அந்த தாழ்மை தான் அவர் எதிர்பார்த்து, இந்த சிந்தையில் ஒரு தாழ்மை எதிர்பார்க்குறாரு அவர். சரி, எல்லாம் சொல்லிட்டு 7 சபைக்கும் சொல்லிட்டு வந்துடுறாரு. எல்லாம் இதில் ப்ராப்ளம் இருக்குது, இது ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு வர்றாரு. முடிக்க போகிறேன். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த குறைகளெல்லாம் நீ நிவர்த்தி பண்ணிக்கோ. முதல்ல அவர் என்ன சொல்கிறாரு, உன்னோட அன்பு எங்கன்னு கேட்குறாரு. 2வது உன்னோட வைராக்கியம் எங்கே, 3வது உணர்வு எங்கே, விழிப்பு எங்கே, ஜீவன் எங்கே, கொஞ்சத்தில் உண்மை எங்கே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்றா கேட்டு வர்றாரு. கடைசியாக கேட்கும்போது அனலாவது குளிராது, உன்னோட அக்கினி எங்கே. 7 சபைக்கும் 7 கேள்வி வைக்கிறாரு. இதெல்லாம் நீ சரி பண்ணிட்டீன்னா நான் உனக்கு என்ன தருவேன்னு சொல்கிறாரு பாருங்க. நான் என்ன தருவேன்னு சொல்கிறாரு. 1வது அதிகாரம் போங்க. முதலாவது அதிகாரம் போங்க. சாரி, 2வது அதிகாரம் 7ஆம் வசனம் போங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதாவது, காது உள்ளவன்
ஆ ஆ ஆமாம், இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். முதலாவது உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ரெண்டாவது சிமர்னாக்கு என்ன சொல்றாரு பாருங்க. ம் ம் எழுது. அதே மாதிரி 10ஆம் வசனத்தில் கடைசி லைன் பாருங்க. 10ஆம் வசனத்தில் கடைசி லைன். ம் ம் ஜீவ கிரீடத்தை தருவேன்றாரு. அப்போது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன்றாரு. இதெல்லாம் சரி பண்ணிட்டோம்னா முதலாவது என்ன பண்றாரு? ஜீவ விருட்சத்தின் கனியை தராரு. ரெண்டாவது ஜீவ கிரீடத்தை தராரு. மூன்றாவது பாருங்க, அப்படியே பெருக்கமும் வாங்க. ம் ம் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பாராம். அடுத்து நான்காவது வாங்க, தியத்ராக்கு வாங்க. ஆ 26. ம் ம் அதிகாரம் கொடுக்கிறாரு. ம் கொடுப்பேன், அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான், விடிவெளி நட்சத்திரத்தையும் அவருக்கு கொடுப்பேன். இங்க என்ன சொல்றாரு? அதிகாரம், ஆளுகை, விடிவெள்ளி நட்சத்திரம், இது மூணும் என்ன பண்ணுவாராம்? கொடுப்பாராம். இதெல்லாம் சரி பண்ணிட்டா அடுத்து வாங்க. ம் ம் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய நாமத்தை என்ன பண்ணுவாராம்? கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன். இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ரொம்ப சூப்பர். இது ஜெயங்கொள்கிறவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என்ன பண்ணுவாராம்? என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன்றார். எல்லாரும் போயிடுற வச்சுங்க மேலே. எல்லாம் சரி பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணுறோம், எல்லாம் முடிச்சுட்டு மேலே போகிறோம். மேலே போனால் என்ன பண்ணுவாராம்? என்னை கூப்பிட்டு என்ன பண்ணுவாராம்? அவர் தூதர் முன்பாகவும் அவருக்கு பிதா முன்பாக என்ன பண்ணுவார்? இயேசு கிறிஸ்டியன் என்ன பண்ணுவாராம்? இன்ட்ரடியூஸ் பண்ணுவாராம். நினச்சி பாருங்களேன் எப்படி இருக்கும்னு. ஒரு பிரசிடென்ட் கிட்ட, ஒரு பிரைம் மினிஸ்டர் கிட்ட நம்ம போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணால் எப்படி இருக்குது? இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பரலோகத்தில் போயிட்டு இயேசு கிறிஸ்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு என்னோட பிதா கிட்டேயும் அவங்க தூதர்கிட்டையும் என்ன பண்ணுறாராம்? ஏய், இவன் யார் தெரியுமா? இவன் நான் சொன்னதெல்லாம் என்ன பண்ணவன்? செஞ்சவன். இவன் தான் கிறிஸ்டபர் தெரியுமா உங்களுக்கு? வசனத்தை என்ன பண்ணான்? கேட்டான், செஞ்சான், கை கொண்டான் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாராம்? எல்லாரும் முன்னாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாராம். எப்படி இருக்கும் அந்த 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 நினச்சி பாருங்களேன். அந்த அந்த காலா பார்ட்டி எப்படி இருக்கும் பாருங்களேன். ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்காது. அந்த நேரத்தில் எல்லாருக்கும் முன்பாக நம்மளை கூட்டின்னு போயிட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இல்லையா? அதெல்லாம் அனுபவிக்க வேணாமா? அடுத்தது இன்னும் ஒன்று பாருங்க, கடைசியாக வாங்க. லவதேக்கியா. ம் 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 ஆமாம். இதை விட என்னங்க வேணும்? இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு? எல்லாரையும் கூப்பிட்டு ஒருத்தராக நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இவர் யார், இவங்க யார் தெரியுங்களா, இவங்க யார் தெரியுங்களா, என்னோட பிள்ளை இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, எனக்காக என்ன பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாராம்? நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனம் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் யார் கூட உட்கார போகிறோம்? நம்ம என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வாராம். இதை விட என்னங்க வேணும் லைஃப்பில்? அல்டிமேட் இதுதான். அவரோட கூட, அவர் பிதா கூட எப்படி உட்காந்துருக்காரோ என்ன பண்ணுவாராம்? எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவார்? கூட கூட்டின்னு போய் அவர் கூட என்ன பண்ணி போகிறான்? உட்கார வச்சுப்பாரான். அவர் கூட உட்கார வச்சுப்பார். எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது அவர் கூட உட்காரத்துக்கு? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது? இதெல்லாம் நினச்சி பார்த்தா எப்படி இருக்கணும்? நம்ம குளிராக இருப்போமா? இருக்கவே தோணாது இல்லையா? எப்படியும் அவருக்காக என்ன பண்ணோம்? அனலாக இருக்கணும், அக்கினியாக இருக்கணும், அவருக்காக
செயல்படணும். இந்த குறைகள் எல்லாம் அன்பு எங்கன்னு கேட்டாரு. வைராக்கியம், அன்பு, உணர்வு, விழிப்பு, ஜீவன், கொஞ்சத்துல உண்மை, அக்கினி, இதெல்லாம் நமக்குள்ள இருந்த சின்ன சின்ன காரியங்களை சரி பண்ணிட்டோம்னா அவர் என்ன சொல்றாரு? திறந்த வாசலை வைக்கிறேன்றாரு, ஜீவ விருட்சத்தின் கனியை தரேன்றாரு, ஜீவ கிரீடத்தை. அங்க கிரீடத்தை தான் கொடுத்தாரு. அந்த கொஞ்சத்துல உண்மையா இருந்தவனுக்கு பூமியில அவனுக்கு கிரீடத்தை தான் கொடுத்தாரு, ஜீவ கிரீடத்தை கொடுக்கல. அவன் மேல போகும்போது தான் அவனுக்கு ஜீவ கிரீடம் கொடுக்குறாரு. ஸோ ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்குறாரு, ஜீவ கிரீடத்தை கொடுக்குறாரு. மறைவான மன்னா, மறைவான மன்னா யாரு? அவர் தான், வேற யாரும் கிடையாது. மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பாராம். அவரோட அதிகாரம், ஆளுகையை நம்ம கொடுக்குறாரு. ஜீவ புஸ்தகத்தை நம்ம பேர் என்ன பண்றாரு? கிறுக்கிடாம என்ன பண்றாரு? நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. எல்லாருக்கும் முன்பாகவும், பிதாவுக்கு முன்பாகவும், தூதருக்கு முன்பாக இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்படியே முடிச்சு நம்மளை கூட்டிட்டு போய் என்ன பண்றாரு? அவரோட சிங்காசனத்துல அவர் பிதாவோட எப்படி உட்காந்துருக்காரோ அவரோட சிங்காசனம் என்ன பண்றாரு? கூட்டிட்டு போய் நம்மளை பக்கத்துல அப்படியே உட்கார வச்சுக்கிறாரு. அவ்வளோதாங்க, அல்டிமேட், முடிஞ்சு போச்சு. இதை விட நமக்கு லைஃப்ல ஒண்ணுமே கிடையாது. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட இருக்க இந்த குறைகள் இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? சரி பண்ணிக்கணும். அவ்வளோதான். கண்களை முடிச்சு அப்படிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான மாலை வேளையில் ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் பேசின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சொன்ன காரியங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தாவே நாங்கள் கடைபிடிக்க ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வந்து நாங்கள் ஆண்டவரே நீர் எங்கள் உங்களுடைய ராஜ்யம், நீர் எங்கள் ராஜா ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யம் ஆண்டவரே, அந்த ராஜ்யத்தில் கர்த்தாவே நாங்கள் வந்து உங்களுடைய குடியிருக்கும்படியாக ஆண்டவரே எங்களை ஆண்டவரே சிட்டிசனாய் குடியிருப்போராய் மாற்றி இருக்கிறதுக்காக எனக்கு நன்றி ஆண்டவரே. அதன்படி அந்த உரிமைகள் படி கர்த்தாவே நாங்கள் வந்து உங்களுடைய சிங்காசனத்தில் உமோடு கூட அமர கர்த்தாவை கிருபை செய்யபடியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. நம்ம ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கு நம் காணிக்கைகளை செலுத்துவோம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே, ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. கடைசியா சொல்லுவோம். ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் இவர், ஓ ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இருந்தவரும் இருந்தவரும் இருப்பவரும்
சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும். கரங்களை உயர்த்தி சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கண்களை மூடி சொல்லுங்க எல்லாரும். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்தரே, அவர் பரிசுத்தர், பரிசுத்தரே. இன்னும் ஒரே ஒரு விஷயம், கரங்களை உயர்த்தி சொல்லும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்தரே, அவர் பரிசுத்தர், பரிசுத்தரே, அவர் பரிசுத்தர், பரிசுத்தரே. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இறுதியான ஜெபத்தை பிரிட்டோன் அவர்கள் செய்து முடிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த மாலை வேளையிலே அண்ணன் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக, நம்மை நாமே பரிசோதிக்கும்படியாய், நம் எப்படிப்பட்ட காரியங்களில் இடரில் உள்ளவர்களாய், இன்னும் விழிப்புள்ளவர்களாய், நம்மை நாமே இன்னுமாய் சரி செய்யும்படியாய் இந்த மாலை வேளையிலே 7 சபைகளை குறித்து ஆசியாவில் வாழக்கூடிய நம்மை நோக்கி ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே பேசின காரியங்களை குறித்து ஒரு விஷயாய் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த வருஷத்தின் முதல் மாதத்தில் எங்களுடைய குறைகளை குறித்து, நாங்கள் சரி செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து ஆண்டவரே, இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் எங்களை கர்த்தாவே நாங்கள் பரிசோதிக்கும்படியாய் நீர் பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, எந்தெந்த காரியங்களை நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டுமோ, என்னென்ன குறைகள் எங்களிடத்தில் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நாங்கள் விட்டு விட்டு உம்முடைய தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொன்ன உம்முடைய வேத வசனத்தின்படி ஆண்டவரே, அந்த தீர்க்க தரிசன வசனங்களை நாங்கள் கை கொள்ளும்படியாய், அவைகளின்படி நாங்கள் நடக்கும்படியாய் ஆண்டவரே, அப்படிப்பட்ட காரியங்கள் நாங்கள் செய்யும்போது ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் நீ கொடுக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த பெரிய இடத்தையும் ஆண்டவரே, அந்த சிங்காசனத்தையும் எங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க என்று சொன்ன அந்த இடத்தை நாங்கள் சுதந்திரிப்பதற்கு தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்குள்ளாய் நிறைவாய் நீ மாற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்களை நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டுமாய், உமக்குள்ளாய் நாங்கள் இன்னுமாய் வேர் கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படியாய் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்க எங்களோர் இங்கே தனி ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்க எங்களோர் நீ தகுதிப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக செய்து கொடுத்த அண்ணனை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவரையும் கூட கர்த்தாவை இன்னும் அநேகங்களுக்கு ஒவ்வொரு மாதம் எங்களோடு கூட நீ இடைப்பட முடியாது எடுத்து பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பிரயாணத்தினுடைய வேலையை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி எங்கள் வெறுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாலை வேளையில் நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரணம் மறவாதே. அவருடைய கிருமிகள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உனக்கு கிருபையினாலும் இறக்கினாலும் முடி சுட்டி நன்மையினாலும் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் நம் அனைவரோடு நீடித்து நடைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவர் வாழ்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.